ஹாய் மூவி லவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி வந்து எப்படி வந்து சொசைட்டியை ஷேப் பண்ணி அந்த கல்ச்சரில் வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு மூவிஸோட பவர் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 இண்டிவிஜுவல் மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவனோட கோல் நோக்கி எய்மையே மாற்றுற அளவுக்கு ஒரு மூவிஸோட பவர் இருக்குது. அதே மாதிரி ரிச்சுவல் ஓரியன்டான விஷயங்களை வந்து ஒரு மூவிஸ் மூலிமா பீப்புள் மாற்றிக்கிட்டதை நம்ம பார்த்துருக்கோம். ஹிஸ்ட்ரிஸ் இருக்க நிறைய விஷயங்களை எப்படி பீப்புள் வந்து தெரிஞ்சு அதை வந்து தான் விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டாங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிம் கல்ச்சர், பாடி பில்டிங், ஒரு ஃபேஷன் டிசைனிங், ஒரு ஸ்லாங்கு, டான்ஸ் மூவு, பீப்புளோட டாக்ஸு அண்டு நிறைய பேசிகிட்டே போகலாம். இந்த மாதிரி விஷயங்களை எப்படிலாம் வந்து ஒவ்வொரு படமும் வந்து பீப்புள்கிட்ட வந்து கனெக்ட் ஆகி சேஞ்ச் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் மைண்ட் செட்டையே வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்குரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 Idiotsனு ஒரு படம் வந்த வாட்டி பார்த்திங்கன்னா எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த சொசைட்டி எஜுகேஷன் வந்து எல்லாமே வந்து தியரிட்டிக்கல் ஓரியன்டட் தான் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இல்லை. அதனால் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்தளவுக்கு வேஸ்ட்டாக இருக்குங்கிறது ஒரு கமர்ஷியல் படம்னாலும் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் ஹிந்தியில் வந்தோம், அதுக்கப்புறம் தமிழில் நண்பர்னு படம் வந்தோம், பெரிய லெவலில் சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணிச்சு. ஜெய்பீம் வந்த வாட்டி தான் எப்படி ஏழைகள் நிறைய வெகுஜன மக்கள், ஏழைகளாக இருக்க மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட நீதிகள் வந்து மறுக்கப்படுகிறது, நீதி வந்து எந்த அளவுக்கு தவறான முறையில் போலீஸ் சட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு தவறான தண்டனையை கொடுக்குது, அதை வந்து நீதி மூலிமா எப்படி பெற்றுத்தர முடியுங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து ஜெய்பீம் படங்கள் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பல படங்கள் சொல்லலாம். கரப்ஷனை பற்றி பேசின இந்தியன் மூவி ஆகட்டும், பீப்புள் ப்ராடக்ட்ஸை வந்து குவாலிட்டியோட கொடுக்கணும்னு சொன்ன படம் ஐ படமாகட்டும், நிறைய படங்கள் வந்து பீப்புள்கிட்ட வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அது மூலயமா வந்து பீப்புள்கிட்டையும் வந்து ஒரு மிகப்பெரிய சொசைட்டியை ஒரு ஷேப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரிலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வந்த மாதிரி அப்படின்னு நம்ம பேசுகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சர் ட்ரெண்டிங்கே க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஆகட்டும், பீப்புளோட பேச்சு வழக்காகட்டும், ப்ளஸ் அவங்க டான்ஸ் மூமெண்ட், நிறைய படங்களை பார்த்து இந்த ஹிப்ஹாப் கல்ச்சரு, இந்த அதுலேயே வந்து பாயிங் ஸ்டைலு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய மூவிஸு இதுதான் வந்து பீப்புள்கிட்ட ஒரு இது க்ரியேட் பண்ணி அது மூலயமா நிறைய ஒரு பிஸ்னஸ் க்ரோத்து பெரிய லெவலில் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஜிம் பாடி கல்ச்சரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரணமாயிரம் படம் வந்த வாட்டி எப்படி வந்து ஜிம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், வந்து ஒரு மைண்ட் வந்து நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டாக சுச்சுவேஷனில் ஜிம் போய் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மைண்டை மாற்றலாங்கிறது வாரணமாயிரம் படம் வந்து ஒரு தமிழ் மூவிக்கு சொல்கிறேன். இங்கிலீஷில் நிறைய மூவிஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வேர்ல்டு வைடாக நிறைய படங்கள் வந்து சொசைட்டியில் வந்து ஒரு கல்ச்சர் ட்ரெண்ட் செட்டாக வந்து நிறைய விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சொல்கிற மாதிரி ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமரன் மாதிரி ஒரு மூவி ஆகட்டும், நிறைய படங்கள் சொல்லலாம். நம்ம ஒரு இந்தியாவுக்காக ஒரு மூவி, ப்ளஸ் அந்த ஒரு நம்ம கண்ட்ரிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய படங்கள் வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு பழைய படம் ரோஜாவாகட்டும், நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் ஐடென்டிட்டி வந்து பில்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு பார்த்திங்கன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள விஷயத்தில் நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுங்கிறது நிறைய படங்கள் சொல்லியிருக்கு. ஆட்டோகிராஃப் மாதிரியான மூவிகள் வந்து ஒரு லவ்வர்கிட்ட எப்படி இருக்கணும், நம்ம லவ் விஷயம் சார்ந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய படங்கள், நிறைய லவ் ஜானர்ஸ் மூவிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஜிம்முக்கு போகிற கல்ச்சர் ஆகட்டும், ப்ளஸ் ஒரு நம்ம கோவர்கிட்ட எப்படி பேசணும் பழகணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாத விஷயங்கள், ஃபேமிலி சொல்லாத விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா நிறைய மூவி பார்த்து நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம ஒத்துட்ருப்போம். அதேமாதிரி நம்ம நிறைய தவறான பழக்கங்கள், ஸ்மோக் பண்ணவங்க, ட்ரிங்க் பண்ணவங்களாம் எத்தனையோ பேர் வாரணமாயிரம் படம் பார்த்துட்டு அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டே ஸ்டாப் பண்ணவங்க, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்னவங்களை எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு ஒரு நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் உள்ளே போயிட்டு சில விஷயங்களை இன்ஸ்டிங்க்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் செய்ய அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய திறமை வந்து பார்த்திங்கன்னா மூவிக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிச்சுவல் ஓரியன்டான விஷயங்கள், அதே மாதிரி நம்ம மறக்கப்பட்ட பழைய லாங்குவேஜஸ்ஸு, ப்ளஸ் ஹிஸ்ட்ரியில் பீப்புளில் வாழ்ந்த பீப்புளெலாம் எப்படி இருந்திருக்காங்க, அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மியூசிக்லாம் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற
இதெல்லாம் பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காந்தாரா எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ஓரியன்டான ரிச்சுவல்ஸ் எப்படி இருக்கும், அதை கர்ணன் படங்களையும் காமிச்சிருக்காங்க. தமிழ்லேயே நிறைய படங்கள் அந்த மாதிரி பழைய ஜானர் படங்கள்லாம் வந்திருக்கு. ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் க்ரியேட் பண்ணக்கூடியது, எப்படி தெய்வங்களை வழிபடுறாங்க அப்படின்னு அது மாதிரி ஒரு அன்ஸ்போக்கன் லாங்குவேஜ், இப்போ கரண்ட்டாக பேசப்படாத லாங்குவேஜ்லாம் அவன் பழைய காலத்தில் எப்படி இருந்தது, ஹிஸ்ட்ரியில் எந்த மாதிரிலாம் பீப்புள் எந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஏஜ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்க பீப்புளை எல்லாத்தையும் யுனைட் பண்ணுறதுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சினிமா தான். சினிமாவோட மிகப்பெரிய பவரே என்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யுனைட் பண்ணி ஒரு யூனிட்டி க்ரியேட் பண்ணி ஒரு பீப்புள்கிட்ட ஒரு வேல்யூஸ் க்ரியேட் பண்ணுறதுல சினிமா மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் இந்த வேர்ல்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டே வேறு எதுவுமே கிடையாது. சினிமாவுக்கு அப்படி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் வந்து மூவிஸில் இருக்குது, மூவி மேக்கிங்கில் இருக்குது. மூவிஸ் அந்த மாதிரி விஷயங்களை பீப்புள்கிட்ட பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு சயின்ஸை பற்றி தெரியாதவங்க கூட இன்ட்ரெஸ்டெல்லாருங்கிற படத்தை பார்த்தானா அவ்வளோ விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயங்களையும் மூவிஸ் வந்து நிறைய விஷயங்கள் இப்போயே போட்டு காமிச்சிருக்கு. ஸோ சினிமா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்ட் ஃபார்ம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்மையே நிகரே கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் சினிமா வந்து பீப்புளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் அதை பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த சினிமா என்னென்ன மாதிரிலாம் சொசைட்டியில் இம்பேக்ட் ஏற்படுத்துங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.